இல்ல கூட்டணி கட்சிகள் தான் சிபிஎம் கட்சியும். சண்முகம் தோழரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பாட்டாளி மக்களுக்காக தொடர்ந்து நிக்கிறவங்க, பயணப்படுறவங்க. அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது, அந்த கருத்தை நாங்க நிச்சயமா மதிக்கிறோம். பட் அதே நேரத்தில் வந்து எங்களுடைய தரப்பையும் நான் அவங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். அவங்க எல்லாமே வந்து ஒரு எளிய மக்கள், பாதிக்கப்பட்டவங்க. ஒரு ஒரு சாதாரணமா வந்து ஒரு கட்சியின் தலைவர் வர்றப்ப அந்த கட்சிக்கோ அல்ல அந்த தலைவருக்கோ அவங்க ஆதரவா இருக்கிறப்ப நம்ம எல்லாருமே பார்க்க போறது ஒரு இயல்பு தான். அது ஒன்றும் கொலை குற்றம் கிடையாது. அப்படி பார்க்க போற இடத்துல இப்படி ஒரு மிகப்பெரிய கொடும் துயரம் நிகழும்னு யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு துயரம் நிகழ்றப்ப நீங்க வந்து அந்த மக்களை அப்படி நம்ம விட்டுற முடியாதுல்ல. இப்ப நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு ஒத்த பெண் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு 2 குழந்தை இருக்கு, அந்த பெண்ணை இறந்து போயிட்டாங்க, இப்ப குழந்தைங்க நிராதரவா நிக்குது. இல்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்திருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இறந்துட்டாங்க, 2 குழந்தை வச்சுட்டு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு. இந்த மாதிரி ஒரே ஒரு பையன் இருந்திருக்கு, அந்த பையன் இருந்துட்டு அப்படி அம்மா அப்பா இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கொடும் துயரம் நிகழ்ந்திருக்கிற ஒரு சூழல்ல அவங்க வாழ்க்கை வந்து முறிஞ்சு கிடக்குது. ஒரு வருடமே ஆக போகுது ஏறக்குறைய. ஆனாலும் வந்து அவங்க அதுல இருந்து மீள முடியல. எங்க மக்கள் தொடர்ச்சியா நம்ம அவங்களோட பயணிக்கிறதுனால நான் சொல்றேன். அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு ஆதரவு கிடைக்கணுங்கிறது ஒரு மிக நியாயமான ஒரு விஷயம் தான். அதே மாதிரி அவங்களுடைய தகுதியோ திறமையோ வயலேட் பண்ணி நம்ம எதையும் கொடுத்துடல. அவர்களுடைய கல்வி தகுதிக்கு, அவர்களுடைய அனுபவத்திற்கு ஒரு அரசாங்கம் என்ன வேலை கொடுக்க முடியுமோ, என்ன எளிய ஆதரவை கொடுக்க முடியுமோ அதைத்தான் அவங்க கொடுத்திருக்காங்க. சோ அதை மனிதாபிமான அடிப்படை தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய ஒரு அரசியல் ரீதியாகவோ ஒரு விமர்சன பார்வையோடவோ அவங்க பார்க்க வேண்டியதில்லை, பார்க்க வேண்டாம்னு அவங்களை கேட்டுக்கிறேன். நான் என்ன சொல்லியிருக்கேன், இது டெம்பரரி ஜாபா இருக்கட்டும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, முதலமைச்சர் புறப்பட்டுட்டாருங்கிறதுக்காண்டி தடை விதிக்கல, இது டெம்பரரியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஃபியூச்சர்ல என்ன எப்படி இருக்கும்? அது ஃபியூச்சர்ல வர்றப்ப நம்ம சரியான நேரத்துல முடிவு எடுக்கலாம். இந்த வேலையை வாங்கி இருக்கிற சில பேர் வந்து இதை விட நல்லா படிச்சு நிறைய பேர் யங்கா இருக்காங்க. படித்தோ அவங்களுடைய புதிய அனுபவத்தின் மூலமாக ஒரு புதிய பயிற்சியின் மூலமாக இதை விட சிறந்த வேலைக்கு அவங்களே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால இது இட்ஸ் நாட் அன் எண்ட் ஆன் இட்ஸ் ஓன். சோ அந்த இடத்துல நீதிமன்ற கருத்தும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் நான் நினைக்கிறேன். மாதிரி யாரும் வந்து விரும்ப மாட்டாங்க, இந்த தலைவர் விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வந்து சிஎம் பேசும்போது அவங்களாம் அரசியல் செஞ்சாங்க, என் மேலே பழியத்துக்கு போட்டாங்க, இது அவங்க போலீஸுடைய தப்பு அப்படின்னு தொடர்ச்சியான ஒரு குற்றச்சாட்டு. இல்லை, இன்னைக்கு வந்து தொடர்ச்சியா இதுல வந்து சார்ஜஸ், கவுண்டர் சார்ஜஸ் இருக்குது. பட் பாயிண்ட் இஸ், கேஸ் வந்து இன்னைக்கு வழக்கு இன்னைக்கு வந்து விசாரணை நடந்துகிட்டு இருக்குது, விசாரணை முடியல. அந்த மாதிரியான ஒரு சூழல்ல சார்ஜ் வர்றப்ப முதலமைச்சர் அந்த நிகழ்ச்சிக்கு அந்த அவ்வளவு ஒரு கொடிய நிகழ்வுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வராங்க. சோ அப்ப எதுவுமே நடக்காத மாதிரி அவங்க அதை கடந்து போக முடியாது இல்லையா? அவங்க தரப்ப வந்து சொல்லணும். அவர் மனிதாபிமான அடிப்படையில வந்து அப்படி ஒரு சம்பவமே நடக்கல, நான் வந்திருக்கேன், நான் வேலை கொடுக்குறேன், அவ்வளவுதான் அப்படின்னு யாரும் கிளம்பி போக முடியாதுல்ல. இப்ப நீங்க உள்ள கூட பாத்தீங்கன்னா ரொம்ப மனதை உடைக்கக்கூடிய நிகழ்வா தான் உள்ள இருந்தது. நம்ம ஒரு பணியானை வழங்குற நிகழ்வுங்கிறது எப்பவுமே மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஆனா அந்த பணியானை வாங்குறவங்க எல்லாம் கதறி அழுகுறாங்க. நம்ம மேடையில நிக்கிறவங்களுக்கு வந்து நம்ம அழுகாம பொதுவெளியில் இருக்கிறதே ரொம்ப சிரமமா இருக்கு. அப்படி இருந்தா கூட முதலமைச்சர் ஒரு இடத்துல உடைஞ்சு அழுக வேண்டிய சூழல் வந்துருச்சு. சோ அப்படி அந்த மாதிரி ஒரு மிக மோசமான ஒரு சூழல் தான் இருக்கு. அப்ப அந்த மாதிரி அந்த இழப்பை வந்து எந்த பணியானையும் ஈடு செய்ய முடியாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான விமர்சனங்கள், இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து அவர்களுடைய காயத்தை வந்து இன்னும் அதிகப்படுத்துது. இது வந்து ரொம்ப எளிதில் ஆறக்கூடிய ஒரு காயம் கிடையாது. சோ அதை வந்து யாரும் செய்ய வேணான்னு நான் அந்த மக்களுடைய பிரதிநிதியா நான் பணிவோடு கேட்டுக்கிறேன். நிச்சயமா சண்முகம் தோழர்கிட்ட நான் பேசுவேன். இல்ல, அதுதான் நான் சொல்றேன், இது ஒரு எமோஷனலான நிகழ்ச்சி. இப்ப நீங்க வந்து அந்த இடத்துல வந்து இது வந்து ஒரு விளம்பரங்களுக்கு மத்தியில செய்ய வேண்டிய ஒரு வேலை அல்ல. நீங்க இது ஒரு பெரிய ஒரு மேடை போட்டு ஒரு பங்கனா கூட வச்சிருக்கலாம். ஆனாலும் வந்து முதலமைச்சரே வந்து நான் எளிய முறையில நீங்க கலெக்டர் ஆபீஸ்க்குள்ளேயே வச்சா போதும் அப்படின்னு சொன்னதுனாலதான் அந்த மாதிரி தான் அது நடந்தது. அது ஒரு விளம்பர வெளிச்சம் தேவைப்படாத, ஒரு விளம்பர வெளிச்சம் கொடுக்க கூடாத ஒரு நிகழ்வுங்கிறதுல முதலமைச்சர் நாங்க எல்லாருமே தெளிவா இருந்தோம். முதலமைச்சர் வந்து மாவட்ட நிர்வாகத்திலிருந்து அவர்கிட்ட என்ன பண்றதுன்னு கேட்கிறப்ப அவங்க வந்து ஒரு எளிய நிகழ்வா வந்து கலெக்டர் அலுவலகத்திலேயே வச்சு நடத்தணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த மாதிரியான இமோஷனலான நிகழ்ச்சிகள் நடக்கிறப்ப அது ஊடகங்கள் வழியா அது படம் பிடிக்கப்பட்டா அது எப்படி வரும்னு தெரியாது. அதற்கும் விமர்சனங்கள் வரும். அந்த விமர்சனமும் எங்க மக்களை தான் பாதிக்கும் கடைசியில. சோ அதனால வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஊடகங்கள் வெளிச்சத்துக்கு வெளியில இந்த நிகழ்ச்சி நடந்ததுதான் சரின்னு நாங்க நினைக்கிறோம்.